ஆண்டவர் மருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் உலர்ந்த எலும்புகளும் உயிரடையும் என்ற தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளப் போகிறோம். Dry bones shall live again. உலர்ந்த எலும்புகள் என்றால் மரித்து போன சரீரத்தில் இருந்த எலும்புகள். அந்த எலும்புகளிலே சரீரம் கிடையாது. அந்த எலும்புகளிலே ஜீவன் கிடையாது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இது எழுப்புதலை குறித்த ஒரு செய்தி. இந்த நாட்கள்ல நம்ம அநேக இடங்கள்ல எழுப்புதல் கூட்டங்கள் என்ற தலைப்புகளை அதிகமாக கேட்கிறோம். சில இடங்கள்ல சுகமாக்கும் கூட்டங்கள், அற்புத கூட்டங்கள் ஆகியவற்றையும் கூட எழுப்புதல் கூட்டங்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் எழுப்புதல் என்பது சரீர சம்பந்தமானது அல்ல. அது ஒரு ஆவிக்குரிய அனுபவம். இந்த சுகமாக்கும் கூட்டங்களை பாகால்களை வணங்குகிறவர்கள் கூட நடத்திவிடலாம். நாம் பார்க்கிறோம், பாகால்களின் கோயில்களிலே அற்புதங்கள் நடக்கிறது. குழந்தை இல்லாமல் இருந்தேன், இத்தனை வருஷம் கழிச்சு நான் இத்தனை தடவை நான் அந்த கோயிலுக்கு போனேன், நான் இத்தனை முறை இந்த இடத்திற்கு சென்றேன், இவரை பார்த்தேன், எனக்கு குழந்தை உண்டானது, எனக்கு நன்மை நடந்தது என்று சொல்லி நாம் சிலருடைய அனுபவங்களை கேட்கலாம். ஆனால் ஒரு மனிதன் ஆவிக்குரிய எழுப்புதல் அடைகிற அனுபவம் கிறிஸ்துவின் குடும்பத்தில் மாத்திரம்தான் உண்டு. இந்த அனுபவத்தை தான் நாம் எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். எழுப்புதல் என்றால் தூங்கிக் கொண்டிருக்கும் அல்லது ஆவிக்குரிய ஜீவியத்தில் பின்வாங்கி போன ஒரு விசுவாசி, ஒரு சபை அல்லது ஒரு சமூகம் பரிசுத்தாவியானவருடைய கிரியையினாலே மீண்டுமாக அது ஆவிக்குரிய விழிப்புணர்வுக்கு வருகிற அல்லது புதிய ஜீவனை பெறுகிற அனுபவம். அது தனி மனிதன், சபை அல்லது சமுதாயம். இந்த கூட்டம் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்ட கூட்டம். புதிதாக ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிற அனுபவம் அல்ல. ஏற்கனவே அவர்கள் ஆண்டவரை அறிந்து இப்பொழுது அவர்கள் மயக்க நிலையில இருக்கிறார்கள் அல்லது தூக்க நிலையில இருக்கிறார்கள். இவர்களை உயிர்ப்பிக்கிற ஒரு அனுபவம் தான் எழுப்புதல். இன்றைக்கு நாம் என்ன நினைக்கிறோம்? எழுப்புதல் கூட்டங்கள், எழுப்புதல் பாடல்கள், எழுப்புதல் ஜெபங்கள் என்று சொல்லி அதை வேறு கோணத்திலே நாம் பார்க்கிறோம். ஒரு பரிசுத்தவான் இவ்விதமாக சொல்லுகிறார், எழுப்புதல் வெளியே நடப்பதல்ல, அது உள்ளே நடப்பது. அது ஒரு மனிதனுக்கு வெளியே நடப்பது அல்ல, ஒரு மனிதனுக்கு உள்ளே நடக்கிற ஒரு மாற்றம் தான் எழுப்புதல். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எசேக்கியேல் 37:11. அவர் என்னை நோக்கி, தேவனாகிய கர்த்தர் எசேக்கியேலை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். நீங்க 36ஆம் அதிகாரத்தை பார்ப்பீர்களே ஆனால் அங்கே கர்த்தர் இந்த ஜனங்களை குறித்த ஒரு சாட்சியை சொல்லுகிறார். அங்கே அவர் 17ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், இஸ்ரவேல் வம்சத்தார் தங்கள் சுய தேசத்தில் குடியிருக்கையிலே அதை தங்கள் நடக்கையினாலும்
தங்கள் கிரியையினாலும் தீட்டுப்படுத்தினார்கள். அவர்கள் நடக்கை என் முகத்துக்கு முன்பாக தூர ஸ்திரீயின் தீட்டை போல இருந்தது. புரியும் நினைக்கிறேன். அந்த நாட்கள்ல தூர ஸ்திரீகள் அவர்களுடைய ஜனங்களோடு இருக்க முடியாது. அவர்கள் குடும்பத்தை விட்டு பிரித்து வைக்கப்பட்டிருப்பார்கள். அதுதான் நியாய பிரமாணத்திலே ஒரு தீட்டு. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எண்ணிலிருந்து பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தீட்டுப்பட்டவர்கள். அவர்கள் தங்கள் நடக்கையினாலும் தங்கள் கிரியையினாலும் தங்களை தீட்டுப்படுத்திக் கொண்டார்கள். 19ஆம் வசனத்தில் பாருங்கள். 36ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, நான் இவர்களை புற ஜாதிகளுக்குள்ளே சிதறடித்தேன். இவர்களுக்கு ஒரு தனி தேசத்தை கொடுத்து இவர்களை பிரித்தெடுத்து இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றிருந்த நான், இவர்களுடைய நடவடிக்கைகளின் நிமித்தம் நான் இவர்களை புறவினத்தாருக்குள்ளே சிதறடித்தேன். இவர்கள் தேசங்களில் தூக்கி போடப்பட்டார்கள். இவர்களை பல தேசத்துக்குள்ள நான் சிதறடித்தேன். அவர்களுடைய நடக்கையின்படியேயும் அவர்களுடைய கிரியைகளின்படியேயும் நியாயந்திருப்பேன். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக 6ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர். இவருடைய நாட்களிலே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனிய ராஜாவுக்கு அடிமைப்பட்டிருக்கிறார்கள். பாபிலோனிய தேசத்திலே அவர்கள் அடிமைகளாக சிதறடிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அப்பொழுதுதான் கர்த்தர் இந்த தரிசனத்தை 37ஆம் அதிகாரத்திலே அந்த உலர்ந்து போன எலும்புகளை குறித்த தரிசனத்தை எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு காட்டுகிறார். 36ஆம் வசனம், 36ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன், பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன். நான் மீண்டுமாக இந்த நிர்மூலமான இந்த தேசத்தை கட்டுவேன், பாழாய் போன இந்த தேசத்தை மீண்டும் நான் உயிர்ப்பிப்பேன் என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு இன்னொரு வார்த்தை சொல்லுகிறார். அடுத்த வசனம் 37ஆம் வசனத்திலே பாருங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுகிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் மனம் திரும்ப வேண்டும். எல்லாத்தையும் கர்த்தரே சொல்லிடுறாரு. 36ஆம் அதிகாரம் நீங்க படித்து பாருங்கள். ஏன் நான் அந்த தேசத்தை புறவினத்தார் மத்தியிலே நான் அதை தண்டனைக்குரிய தேசமாக ஒப்பு கொடுத்தேன். ஆனாலும் கர்த்தருக்கு பாருங்க, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் மேல கர்த்தர் ஒரு அன்பு வச்சிருக்கிறாருங்க. நம்ம ரட்சிக்கப்பட்டிருப்போம், சில சூழ்நிலைகள்ல பின்மாற்றம் அடைஞ்சிருப்போம், சில தவறுதலான சிந்தனைகளினால பின்மாற்றம் அடைஞ்சிருப்போம். ஆனா கர்த்தர் என்ன சொல்கிறார் பாருங்கள், அவர்கள் என்னிடத்தில் மனம் திரும்பணும், நான் அவர்களை மீண்டும் உயிர்ப்பிப்பதற்கு காத்திருக்கிறேன். அது என்னுடைய ஜனம்தான். அது ஏற்கனவே என்னுடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஜனம். அந்த ஜனம் மீண்டுமாக என்னிடத்தில் வர வேண்டும் என்று அவர் காத்திருக்கிறார். நம்மை உயிர்ப்பிப்பதற்கு அவர் காத்திருக்கிறார். அதைத்தான் எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு அவர் தரிசனமாக காட்டுகிறார். இந்த உலர்ந்து போன எலும்புகள் என்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களே. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த உலர்ந்து போன அனுபவத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அநேக நேரங்களில் என்ன செய்யறோம்னா, நமக்கு வியாதிகள், பாடுகள், பிரச்சனைகள் வரும் பொழுது அது உலர்ந்து போன அனுபவம் என்று நினைக்கிறோம். ஒரு வகையில் அது சரி, முழுவதுமாக சரி என்று சொல்ல மாட்டேன். ஒரு வகையில் அது சரி. அந்த உலர்ந்து போன அனுபவம் என்பது நாம் ஜெபிக்க கூடாதபடி, நாம் தேவனுடைய பாதத்திலே காத்திருக்க முடியாதபடி, நாம் சோர்ந்து போய் இருக்கிற ஒரு அனுபவம். இது பின்மாற்றத்தினாலையும் வரலாம், பாடுகளினாலையும் வரலாம். நம்முடைய வீட்டுல ஒரு நல்ல சூழ்நிலை இல்லாததுனால வரலாம். ஏதோ ஒரு விதத்துல இந்த உலர்ந்த எலும்புகளின் அனுபவம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு வரும். இந்த அனுபவம் வரும் பொழுது நாம் முடிந்து போனோம் என்கிற சிந்தனை நமக்குள்ள அடிக்கடி வரும். இனி நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை உண்டா? இனி நாம் ஆண்டவரோடு மகிழ்ச்சியாக உறவாடுகிற அந்த நாட்கள் மீண்டும் வருமா? ஒரு முடிந்து போய்விட்டோம், பினிஷ்ட், என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு,
எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, மனுஷனுடைய வாழ்க்கையில் எது முற்றிலும் முடிந்து போனது போல் தெரிகிறதோ, இதுவே தேவன் கிரியை செய்வதற்கான தொடக்க புள்ளியாக இருக்கிறது. நாம எப்போ நம்ம என்ன செய்வோம்னா, அநேக நேரங்கள்ல நாமே முயற்சி எடுப்போம். இந்த சோர்ந்து போன அனுபவத்திலிருந்து மீண்டுமாக நம்மை உற்சாகப்படுத்தக்கூடிய அந்த நார்மலான நிலைக்கு வர வேண்டும் என்று சொல்லி நாமே பல வழிகளை நாம் முயற்சிப்போம். ஆனால் கர்த்தர் நம்மை அந்த உற்சாகத்துக்குள் வழி நடத்தும்படியாக நம்ம ஒப்புக் கொடுக்கணும். அதுதான் மனம் திரும்புதல். அதுதான் மனம் திரும்புதல். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நாம் மனம் திரும்பாமல் இருந்து கொண்டு எழுப்புதல் கூட்டங்களுக்கெல்லாம் ஓடுறது, மனம் திரும்பாமல் இருந்து கொண்டு பலரிடத்துல இதற்காக பேசி எப்படியாவது இந்த இக்கட்டுக்குள்ள வெளியே வந்து வேண்டுமே, யாரை பார்க்கலாம், யாருகிட்ட யோசனை கேட்கலாம், யாருகிட்ட ஜெபிக்கலாம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, மாற்றம் நம்மில் உருவாக வேண்டும். அந்த மாற்றத்தை உருவாக்கும் தேவனிடம் நாம் மனம் திரும்ப வேண்டும். என்றைக்கு நம்ம இந்த சூழ்நிலை மாறணும்னு விரும்புறோமோ, எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, மேக்சிமம் எல்லா குடும்பத்திலும் இப்படி ஒரு பிரச்சனை வரும். கிறிஸ்தவ குடும்பங்கள்ல நம்மை அவருக்குரியவர்களாக மாற்றும்படியாக இந்த பாதையை கர்த்தரே அனுமதிக்கிறார். இந்த பாதையை நாம உணரும் பொழுதுதான் நாம் இந்த பாதையிலிருந்து வெளியே வர முடியும். ஐயா, நான் டெட்னு நினைச்சாதான் நான் உயிர் பெறணும்னு நினைப்பேன். நான் வாழுகிறேன் என்று நினைப்பேனே, ஆனால் எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, எனக்கு இது தூக்கம் தான் என்று நினைப்போமே, ஆனால் நாம் உயிர் பெற முடியாது. நம்முடைய உலர்ந்த தன்மையை, நான் ஒரு உலர்ந்த எலும்பை போல் இருக்கிறேன் என்கிற தன்மையை உணர்கிற அந்த அனுபவம் நமக்கு வர வேண்டும். எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கர்த்தர் தரிசனத்திலே அந்த பள்ளத்தாக்கிலே கூட்டிச் சென்று அந்த எலும்புகளை காட்டுகிறார். அந்த எலும்புகளை பார்க்கும் பொழுது இது உயிரடையுமா என்று கர்த்தர் கேட்கிறார். அப்ப எசேக்கியேல் தீர்க்கதரிசியுடைய மனசுல ஒரு நார்மல் மனிதன், அவருடைய சிந்தனையில என்ன ஓடி இருக்கும்? நிச்சயமாக இந்த எலும்புகளுக்கு உயிர் வராது என்றுதான் அவர் எண்ணி இருப்பார். ஒருவேளை அவர் வாய் திறந்து சொல்லவில்லை என்றாலும் அவருடைய சிந்தனையில இது உயிர் அடையாது என்றுதான் எண்ணியிருப்பார். இதற்கும் நம்முடைய வாழ்க்கையில நடைபெறுகிற போராட்டங்களை நீங்கள் மனுஷர்களிடத்திலே சொல்லுவீர்களானால் மனுஷர்களால் இதை புரிந்து கொள்ள முடியாது. இந்த போராட்டத்தை புரிந்து கொள்ள முடியாது. சில வீடுகள்ல சில காரியங்கள் தாத்தாவுக்கு நடந்திருக்கும், அப்பாவுக்கு நடந்திருக்கும், மகனுக்கு நடக்கும். ஏன் என்று புரிந்து கொள்ள முடியாது. அது நோயாக இருக்கலாம், அல்லது சரீர பலவீனமாக இருக்கலாம், பொருள் நஷ்டமாக இருக்கலாம். குடும்பத்திலே நடக்கிற அந்த சம்பவங்கள் தலைமுறைகளாக ஒன்று போல இருக்கலாம். ஆனால் மனிதனாலே அதை புரிந்து கொள்ள முடியாது. தாத்தா நல்ல ரட்சிக்கப்பட்ட மனிதனாக இருந்து பின்மாற்றம் அடைந்திருப்பார். தகப்பனார் தாத்தா பின்மாற்றம் அடைந்த தாத்தாவை போலவே வாழ்ந்திருப்பார். மகனுக்கும் நல்வழி காட்டாங்க ஆள் இல்லாததினாலே தகப்பனை போலவே இருப்பான். நான் சில கிராமங்கள்ல பார்த்திருக்கிறேன், யாக்கோபுன்னு பேர் வச்சிருப்பாங்க. அவங்க சபைக்கு வந்த நாளே இருக்காது. அந்த பேரை அவங்க அப்பா வச்சாரு, அவ்வளவுதான். அப்பாவும் ஆலயத்துக்கு போயிருக்கவே மாட்டாரு, பையனும் போயிருக்கவே மாட்டான். தவறு எங்கே நடக்கிறது என்றால், ஆவியில் மரித்து போன அந்த கிராண்ட்ஃபாதர் தாத்தா மனம் திரும்பாததினாலே சந்ததி சரீரத்திலே உயிர் வாழ்கிறது, ஆவியிலே மரித்து போன சந்ததி. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நம்முடைய உலர்ந்து போன தன்மையை நாம் உணராத பட்சத்திலே அது சந்ததி சந்ததியாக தொடர்ந்து விடும். நல்ல குடும்பங்கள்,
ஆவிக்குரிய குடும்பங்கள் ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு வரும் பொழுது அது அக்கிரமம் நிறைந்த குடும்பமாக மாறிவிடும். நமக்கு வருகிற சோர்வுகள் பலவீனத்தினாலே வந்தாலும் சரி, அது நம்முடைய குடும்பத்திலே நடக்கிற சம்பவங்களினாலே வந்தாலும் சரி, என கருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்கள் அந்த சூழ்நிலைகளை உடனடியாக உணர்ந்து கொண்டு, நான் ஒரு பொழுதுபோக்கு செய்தி எடுத்துட்டு வர்றதில்லை. என்னுடைய தாகம் எல்லாம் இந்த செய்தியில வர்ற முழு குடும்பமும் பரலோகத்துக்கு போகணும். என்கிட்ட ஒரு உணர்வு உண்டு. என்ன உணர்வுன்னா, எனக்கு கர்த்தர் சொன்ன ஓமைகள்ல மிகவும் பிடிச்ச ஓமை லாசரு ஐஸ்வர்யவான். ஏன்னா அதுதான் இந்த முழு வேதாகமத்தையும் பட்டவர்த்தமாக காட்டுகிற அனுபவம். ஐஸ்வர்யவான் மரிக்கிறான், பாதாளத்துக்கு போகிறான். லாசர் இந்த உலகத்துல வேதத்தின்படி கர்த்தருக்கென ஓமையின்படி எந்த ஆசீர்வாதத்தையும் அனுபவிக்காத லாசரு மரிக்கிறார். பரதீசிலே ஆபிரகாம் மடியிலே கொண்டு போய் விடப்படுகிறார். உலகத்துல இருக்கும் வரைக்கும் தன்னுடைய ஐஸ்வர்யத்தின் மயக்கத்திலே இருந்த அந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்துக்கு சென்ற பிறகுதான் அவனுக்கு உணர்வு வருது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அப்படி ஒரு சூழ்நிலை நான் ஊழியம் செய்கிற என்னுடைய வார்த்தைகளை கேட்கிற எந்த பிள்ளைகளுக்கும் வரக்கூடாது என்று கண்ணீரோடு நான் விதைக்கிறேன். எத்தனை பேர் வருகிறீர்கள் என்பது எனக்கு பிரச்சனை இல்லை. இன்றைக்கு செய்தி ஆரம்பிக்கும் போது 4 பேர் தான். நாங்க ஐயா, அருமையான தம்பி சிபின்னு ஒருத்தர் தான். ஆனால் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஜனங்கள் மிக உயர்ந்த ஆசீர்வாதமான பரலோகத்தை சுதந்திரிக்கணும். எனக்கு அவங்க இந்த உலகத்துல நன்றி சொல்ல வேண்டியதில்லை. ஆனா பரலோகத்துல இருக்கும்போது நான் பரலோகத்துக்கு வந்துட்டேன் ஆண்டவரே, அன்றைக்கு அந்த வார்த்தையை கேட்டேன், நான் இருக பிடித்து கொண்டேன். நான் பரலோகத்துக்கு வந்துட்டேன்னு அந்த ஆத்மா மகிழணும். அதுக்காகத்தான் இந்த கூட்டம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, விழுந்த எலும்புகள் என்பதை நான் உணரும் பொழுதுதான் நான் ஆண்டவரிடத்துல திரும்பி மீண்டுமாக நான் ஆவிக்குரிய உயிர் மீட்சியை பெற்றுக் கொள்ள முடியும். மார்க் 10 அதிகாரம் 27 வசனத்தை பாருங்கள். மார்க் 10:27. இயேசு அவர்களை நோக்கி, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாததல்ல, தேவனாலே எல்லாம் கூடும். தேவனால் இது கூடாததல்ல, தேவனால் எல்லாம் கூடும். நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றி நம்மை உயிர்ப்பிக்க தேவனால் கூடும். மிக இக்கட்டான சூழ்நிலைகள், குடும்பம் தத்தளிக்கிற சூழ்நிலைகள், என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய சாட்சியிலே, எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, 14 வயதிலே என்னுடைய தாயாரை இழந்தேன். when I was doing my 10th standard. அவர்கள் இந்துவாக இருந்து திருமணத்தின் போது அவர்கள் கிறிஸ்தவர்களாக மாறினவர்கள். இயேசுவை எங்க அம்மா அவ்வளவு அழகா எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. 17வது வயதிலே என்னுடைய தகப்பனார் மரித்தார்கள். இந்த இடப்பட்ட 3 வருஷத்துக்குள்ள எங்க வீட்டுல எங்களை கவனிக்கிறதுக்கு இருந்து எங்க பாட்டி மரிச்சு போனாங்க. எங்க அம்மாவுடைய ரிலேஷன். 3 வருடத்திற்குள் என்னுடைய சிறு வயதிலே 3 மரணங்களை பார்த்து, ஆனால் என்னுடைய தாயாருடைய எனக்கு கற்றுக் கொடுத்த அந்த கர்த்தரை நான் சொந்த இரட்சகராக சிறு வயதிலேயே ரட்சிக்கப்பட்டிருந்தேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வயதிலேயே கர்த்தர் என்னை உயிர்ப்பித்தார். உயிர்ந்து போயிருந்த என்னை உயிர்ப்பித்தார். எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தார். ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கிறது என்ற நம்பிக்கையை கொடுத்தார். ஆகையினால்தான் என் தாயார் மரித்து 52 ஆண்டுகள் கழித்து இன்றைக்கு நான் உங்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் அப்படி பிடிக்கணும். ஒரு கிறிஸ்தவ மதத்தவனாய் வாழ்வது அனுபவம் அல்ல. கிறிஸ்துவோடு இணைந்து அவருடைய குடும்பமாக வாழ்வதுதான் கிறிஸ்தவனுடைய அனுபவம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, முடியாமே என்கிறது முடியும் என்று சொல்கிறார் கர்த்தர். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு போராட்டம் வந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. முதல்ல நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம், நான் எந்த காரியத்திலே தவற விட்டு விட்டேன். நம்முடைய அதிகார ஜபத்தை தவற விட்டுருக்கலாம், ஆராதனைக்கு ஒழுங்கா சொல்லுகிறத தவற விட்டுருக்கலாம்,
தேவனுடைய பாதத்துல உட்கார்ந்து வசனங்களை படிக்கிறத தவற விட்டுருக்கலாம். நான் தேவனுக்காக செலவழிக்கிற நேரங்களை நான் தவற விட்டுருக்கலாம். நீங்க இதுல கொஞ்சம் ஸ்லாகா இருப்பீர்களே ஆனால், இதிலே கவலையற்றிருப்போமானால், நம்மை அறியாமலேயே நமக்குள் ஒரு சோர்வு வரும். நம்முடைய ஆவிக்குரிய அந்த புத்துணர்ச்சி, அந்த ஜீவன் நம்மை விட்டு விலகிக் கொண்டே இருக்கும். அந்த அனுபவம் தான் உலர்ந்த எலும்பின் அனுபவம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். வெளிப்படுத்தல் 3:1 சர்தை சபைக்கு அந்த தூதனுக்கு சொல்கிற வார்த்தையை பாருங்கள். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிற சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். சபை உயிர் உள்ளது. ஏனென்றால் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் சபையில சேர்ந்து கொண்டே இருக்கிறாங்க. அப்போ ரட்சிக்கப்படுகிறவன் அர்த்தம் அவன் ஆல்ரெடி அந்த சபை அந்த ஆத்துமா அது அழிந்து போன ஆத்துமா இப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்படுகிறது. அப்போ மீட்கப்பட்ட ஜனங்கள், உயிரடைந்த ஜனங்கள் சபையில சேர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்போ சபை என்றாலே அது உயிருள்ள ஒரு தோட்டம், ஒரு நல்ல சோலை. அந்த சோலை இன்னைக்கு உயிரற்று இருக்கிறது. ரொம்ப அழகா சொல்றாரு அங்க கர்த்தர், நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றிருந்தும் என்றால், சபை என்றால் உயிர் உள்ளது. இப்பொழுது நீ செத்த நிலையிலே இருக்கிறாய். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளை, நம்மில் அநேகர் செயல்பட முடியாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். சோர்வுகள் வரட்டும், பிரச்சனைகள் வரட்டும், பாடுகள் வரட்டும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரை நோக்கி பாருங்கள். இன்னமும் பரிசுத்தமாகி கர்த்தரை நெருங்குங்கள். அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன வார்த்தை. இந்த மனம் திரும்புதலின் அனுபவம் தினசரி அனுபவமாக மாற வேண்டும். நாம் மனம் திரும்பி ஒவ்வொரு நாளும் நம்மை புதுப்பித்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அவர் என்ன செய்வாராம்? சங்கீதம் 107:35 பாருங்கள். அவர் அவாந்தர வெளியை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட பாலை நிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்றுவார். அது வறண்ட பாலைவனம். அதுல கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது அங்கு ஒரு சொட்டு தண்ணீர் இருக்கு. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அதை நீரூற்றுகளாக மாற பண்ணுவார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, எசேக்கியேல் கண்ட அந்த பள்ளத்தாக்கு சுடுகாட்டிலே மிஞ்சின எலும்புகளால் நிரம்பி இருந்தது. அங்கே தேவன் தன்னுடைய தீர்க்கதரிசியை கொண்டு நிறுத்துகிறார். எதற்காக நிறுத்துகிறார்? அதை ஒரு சேனையாக நான் மாற்றப் போகிறேன் என்கிறதை கற்றுக் கொடுப்பதற்காக. சோர்ந்து போன ஜீவன்களை, முடிந்து போனது என் இந்த உலகம் பார்த்து கொண்டிருக்கிற மனிதர்களை தன்னுடைய சேனைகளாக மாற்றுவதற்கு கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையை, இன்று வறண்டு போய் இருக்கிற உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் செழிப்பாக்கி உன் மூலம் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக தம்முடைய சேனையாக மாற்றுவதற்கு கர்த்தர் காத்திருக்கிறார். முதலாவதாக பாருங்கள், இந்த எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிற முதல் காரியம், எழுப்புதல் என்பது முற்றிலும் மரித்த நிலையை மாற்றி புதிய ஜீவன் பெற்றுக் கொள்ளுகிற அனுபவம். முற்றிலும் மரித்த நிலையை மாற்றி புதிய ஜீவன் பெற்றுக் கொள்ளுகிற அனுபவம். நீங்கள் எசேக்கியேல் 37:3ஆம் வசனத்தை பாருங்கள். எசேக்கியேல் 37:3, அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் அதை அறிவீர் என்றேன். ஏனென்றால் அவரால் பதில் சொல்ல முடியாது. அவர் பார்க்கிறது எந்த வெறும் எலும்பு. ஒரு நாய் எலும்பை காட்டி இது உயிரடையுமான்னு கேட்கிற மாத்தா, வெறும் எலும்பு, இது உயிரடையுமா? எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, எனக்கும் இனி வாழ்வு உண்டா என்ற சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில வரலாம். அவ்வளவு போராட்டங்கள் வரும். இனி எனக்கு வாழ்வு உண்டா? எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, எந்த ஒரு மனிதனும்
நிர்மூலமாவது கர்த்தருடைய சித்தம் அல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனியர்களுக்கு அடிமைகளானதற்கு காரணம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிர்விசாரம். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியவில்லை. அவர்கள் தேவனை ஒதுக்கி வைத்தார்கள். அவர்கள் தேவனை விட்டு சோரம் போனார்கள். அவர்கள் பாகால்களை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக நேரங்கள்ல நாம என்ன தவறு செய்கிறோம் என்றால், நாமே முடிவெடுக்க ஆரம்பிக்கிறோம். தேவன் நமக்கு ஒரு வாழ்க்கை முறையை கொடுத்திருக்கிறார். அந்த முறையை விட்டுவிட்டு நாம ஒரு முறையை தேர்ந்தெடுக்க ஆரம்பிக்கிறோம். இதுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த தவறு. இந்த நம்முடைய முறையிலே நாம் வாழ துவங்கும் பொழுது கர்த்தர் நம்மை விட்டு விலகுவதை நாம் அறிவதில்லை. அப்படி விலகின அனுபவம் தான் அந்த ஜனங்களுக்கு வந்த போராட்டங்கள், அந்த ஜனங்களுக்கு வந்த பிரச்சனைகள். இப்பொழுது அவர்கள் இந்த பாபிலோன் தேசத்திலே அடிமைகளாக இருக்கிறார்கள். அவர்கள் ஆராதித்த அந்த எருசலேம் தேவாலயத்தை விட்டு அவர்கள் தூரமாய் போய்விட்டார்கள். அவர்கள் கொண்டாடிய பண்டிகைகளின் அனுபவம் அவர்களை விட்டு எடுக்கப்பட்டு போயிற்று. அவர்களுடைய பலிகள், அவர்களுடைய ஆனந்த பலிகள் செலுத்திய அனுபவம் இன்றைக்கு அவர்களுக்கு கிடையாது. கருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தவறுகள் நம்மை தேவனை விட்டு பிரிக்கிறதை நாம் அநேக நேரங்களிலே உணர்வதில்லை. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, முதல்ல அதை நாம உணரணும். நான் எங்க இருக்கிறேங்கிற உணர்வு வரணும். அந்த உணர்வு தான் மிக முக்கியம். நீங்க ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்கள். அங்கே கர்த்தர் தம்முடைய கரங்களினாலே மண்ணில் இருந்து ஒரு பொம்மையை செய்கிறார். தேவனாய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்குகிறார். இப்ப அவருடைய கரத்துல ஒரு மண் பொம்மை இருக்கு, அல்லது மண் சிலை இருக்குது. அவர் என்ன செய்கிறார்? தம்முடைய ஜீவ சுவாசத்தை இந்த பொம்மையில ஊதுறார். இப்போ அவர் முன்னால ஒரு ஜீவ ஆத்மா வருது. இதுதான் கர்த்தர் உயிர்ப்பிக்கிற அனுபவம். செயலற்று இருக்கிற ஒரு பொம்மையை போல நாம இருக்கிறோம். கர்த்தருடைய ஜீவ சுவாசம் நாம் அவருடைய சாயலிலே வாழ்வதற்கு நமக்கு தேவையாயிருக்கிறது. மிகப்பெரிய போராட்டம் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில. அவ்வளவு பாடுகள் அவருடைய மிஷனரி பயணத்துல. அவர் சொல்றாரு, 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல சொல்றாரு, நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். இருக்கிற சூழ்நிலையில நமக்கு சாவுதான் ஒரே வழி. உயிர்ப்பிக்கக்கூடிய தேவனுடைய கிருபைதான். இன்னைக்கு நமக்கு சில நேரங்களிலே அப்படிப்பட்ட அனுபவம் வரலாம். ஒருவேளை உங்க வாழ்க்கையில இல்லைன்னா உங்களை சுற்றியுள்ள ஜனங்கள் இடத்துல அந்த அனுபவத்தை நீங்க பார்க்கலாம். இதுக்கு பிறகு இந்த குடும்பம் எழும்பி தழைத்து வர முடியுமா என்று சொல்லி நாம் பார்க்கலாம். கருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, யார் யாரெல்லாம் தங்களுடைய அந்த வறண்ட எலும்பின் நிலைமையை ஒத்துக்கொண்டு தேவனுக்கு நேராக தங்களுடைய இருதயத்தை திருப்புகிறார்களோ, அவருடைய வாழ்க்கை மீண்டும் ஒரு செழிப்புள்ள வாழ்க்கையாக மாறும். அது முற்றிலுமாக தேவனால் நடக்கக்கூடிய ஒரு காரியம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம், அந்த 18ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்தை பாருங்க. ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. குழந்தை பெறக்கூடிய வாய்ப்பு முழுவதுமாக நின்று போனது. அந்த சரீரம் இனி இன்னொரு குழந்தையை உருவாக்க முடியாது. உலகத்தால் அப்படிப்பட்ட காரியம் நடக்க முடியாது. உலகத்தில் இருக்கிற மருத்துவராலையும் முடியாது, எதாலையும் முடியாது. கருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அது ஒரு சயின்டிபிக்கா இன்னொரு குழந்தையை உற்பத்தி பண்ண முடியாத ஒரு சரீரம். கர்த்தர் அந்த சரீரத்தை இன்னொரு உயிரை உருவாக்கக்கூடிய சரீரமாக மாற்றுகிறார். தொடர் பாருங்க 14ஆம் வசனத்துல,
கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு வருவேன். ஒரு குழந்தை உருவாகுகிற ஒரு காலம் உனக்கு வரும். அந்நாட்களில் உன்னிடத்தில் வருவேன். அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, எவ்வளவு போராட்டம் வந்தாலும், அது எவ்வளவு அதிகமான போராட்டம் வந்தாலும், எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளை நாம் விழிப்பாக இருந்து இந்த அனுபவத்தை கர்த்தாவே எனக்கு மாற்றும் என்று கதறுங்கள். ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப விசுவாச குறைவு இருக்கும்னா நீங்க ஒரு விசுவாசியை கேட்டுக்கிடுங்க. இல்லை என்றால் நல்ல விசுவாசம் உள்ள உண்மையான ஊழியக்காரர்களுடைய கண்டுபிடித்து அப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு போங்க. தனித்து ஜெபிக்கிற அனுபவம் மிக மிக முக்கியம். நீங்கள் எந்த அளவுக்கு அந்த உங்களுக்கு இருக்கிற பலவீனத்தை நீங்கள் உணர்ந்து கொள்கிறீர்களோ அந்த அளவுக்குத்தான் உங்களுக்கு அந்த தாகம் வரும். நீங்க கர்த்தரிடத்துல கதறுங்கள். கர்த்தர் உங்கள் உலர்ந்த எலும்புகளை உயிருள்ள ஜீவனுள்ள சரீரமாக மாற்றுவார். இரண்டாவதாக பாருங்கள், தேவனுடைய வார்த்தை வரும் பொழுது அங்கே எழுப்புதல் ஆரம்பமாகிறது. எந்த இடத்திலே தேவனுடைய வார்த்தை வருகிறதோ அந்த இடத்திலே எழுப்புதல் ஆரம்பமாகிறது. எசேக்கியேல் 37:4. அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ரொம்ப அழகா சொல்றாரு. எசேக்கியேல் தீர்க்கதரிசியே, உன் முன்னால இருக்கிறது எலும்புதான், அதுக்கு காது கிடையாது, அதுக்கு ஜீவன் கிடையாது. ஆனால் நீ அந்த எலும்புகளை பார்த்து என்னுடைய வார்த்தையை சொல். இவங்க கேட்பாங்க கேட்கல, அதை பற்றி கவலையே கிடையாது. நீ சொல். எந்த இடத்தில் தேவனுடைய வார்த்தை வருகிறதோ அந்த இடத்திலே ஜீவன் வரும். மரித்து போன சரீரங்கள் உயிர் பெறும். ஆவியில் மரித்த சரீரங்கள் அந்த ஆவியை பெற்றுக்கொள்ளும். எழுப்புதலினுடைய முதல் படி தேவனுடைய மாறாத சத்தியம் வல்லமையோடு சொல்லப்படணும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, எழுப்புதல் ஒரு இடத்துல வரணும் அப்படின்னா அங்க தேவனுடைய வார்த்தை எந்த விதமான பில்டர் கலப்படம் இல்லாமல் சரியாக சொல்லப்பட வேண்டும். அப்பொழுது அந்த இடத்துல கர்த்தர் உயிர்மீட்சியை ஏற்படுத்துவார். கர்த்தருக்குள் வாழுகிற பரிசுத்தவான்கள் எழும்புவார்கள். ஏசாயா 51:11 பாருங்கள். ஏசாயா 55:11. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். கர்த்தரிடத்திலிருந்து வருகிற வார்த்தை ஒரு நாளும் வெறுமையா வராது. நான் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்கிற எல்லா பிள்ளைகளும் கர்த்தருடைய ராஜ்யத்திலே கர்த்தரை முகமுகமாய் காண்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவருடைய வார்த்தை வெறுமையாய் வராது. அது கர்த்தர் விரும்பின காரியத்தை அது உருவாக்கியே தீரும். தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தை பிரசங்கிக்கப்படும் போது அது காற்றில் கரைந்து போவதில்லை. அது உலர்ந்த ஆத்துமாக்களுக்குள் புகுந்து கர்த்தர் விரும்பும் காரியத்தை செய்து கர்த்தர் என்ன முடிவை அங்கே உருவாக்க வேண்டும் என்று இருக்கிறாரோ அந்த முடிவை அது உருவாக்கியே தீரும். சங்கீதம் 33:9 நல்லா நமக்கு தெரியும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தரிடத்திலிருந்து ஒரு வார்த்தை வந்துச்சுன்னு சொன்னா காற்று அமைதலா இருன்னா காற்று அமைதலா இருக்கும். அவர் சொல்ல ஆகும், அதான் கர்த்தருடைய வார்த்தை. அப்ப கர்த்தருடைய வார்த்தை இந்த உலகத்துக்குள்ள யார் சொல்ல முடியும்? ஊழியக்காரன் தான் சொல்ல முடியும். அவருடைய பிள்ளைகள் தான் சொல்ல முடியும். அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள் தான் சொல்ல முடியும். அந்த வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. நீங்க யோசுவாவின் புஸ்தகம், யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அந்த முதல் 3 வசனங்களை பாருங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. இந்த உலகத்தை படைக்கும் பொழுது சர்வ வல்லமையுள்ள தேவன் வார்த்தையினாலதான் உலகத்தை உண்டாக்கினார்.
ஒவ்வொரு வார்த்தைக்கும் இத்தனை ஆண்டுகளாக அழியாத, நம்முடைய புத்தி கட்டாத காரியங்களை நம்முடைய கண்களால் நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. இந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தை. அதைத்தான் இங்க அழகாக சொல்லுகிறார் யோவான். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தையினாலேயே தேவன் இந்த உலகத்தை படைத்தார். இன்னைக்கு அந்த வார்த்தை தான் நம்ம வாயில வரணும். அந்த வார்த்தை தான் வேதாகமமாக நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நாம சொல்லுவதற்கு வெட்கப்படக்கூடாது. நாமும் சோர்ந்திருக்கும் போது இந்த வேதாகமத்தை எடுத்து படிங்க, அந்த உலர்ந்த எலும்புகள் உடனடியாக உயிர் பெறும். நீங்க யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை பாருங்கள். அங்கே நினிவே பட்டணத்துல பாவம் மிகுந்து காணப்படுது. அந்த ஜனங்கள் மிக கொடிய ஜனங்கள். ஆகையினால்தான் யோனாவை கர்த்தர், நீ நினிவேல போய் நீ என்னுடைய வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர் நினிவேக்கு போகாமல் தர்ஷீஸ்க்கு பயந்து போகிறார். இப்பொழுது மீண்டுமாக அவர் காக்கப்பட்டு அவர் நினிவேக்கு வருகிறார். அவர் அந்த நினிவேயில அவர் தேவனுடைய வார்த்தையை சொன்ன உடனே அங்க என்ன நடக்குது? ராஜாவின் அரண்மனை முதல் ஆடு மாடுகள் வரை ரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து பாவ மன்னிப்புக்காக கதறுகிறார்கள். கர்த்தர் மனம் வருதி எந்த பட்டணத்தை அழிப்பேன்னு சொன்னாரோ அதை அழிக்குகிற அவருடைய சிந்தனையை அவர் மாற்றினார். அங்கே ஒரு எழுப்புதல் ஏற்பட்டது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை எங்கே வருகிறதோ அந்த வார்த்தையை பெற்றுக் கொள்ளுகிற ஜனங்களிடத்துல எழுப்புதல் வரும். தேவனுடைய வார்த்தையை பெற்றுக் கொள்ளுகிற ஜனங்களிடத்துல எழுப்புதல் வரும். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இந்த நாட்களை எழுப்புதல் எழுப்புதல் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆனாலும் இந்த எழுப்புதலினுடைய ஒரு சின்ன துளிர் கூட எங்கேயும் காணும். அது தமிழகத்திலையும் காணும், வட இந்திய பகுதிகளில ஆங்காங்கே சின்ன சின்ன எழுப்புதல்கள் இருக்கிறது. மிகப்பெரிய போராட்டங்களும் இருக்கு. கடந்த வாரத்துல ஒரு மிஷனரி குடும்பத்தை அப்படி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்க ஒரு பாஸ்டர் குடும்பம். வாலிப பிள்ளைகள் மகள்ல இருந்து ஜெயிலுக்கு போறாங்க. இத உணர்ந்து கொள்ளுகிற தன்மை, இதுல எத்தனை பேருக்கு இந்த செய்திகள் எல்லாம் தெரியுதுன்னு எனக்கு தெரியல. இத நம்மால உணர்ந்து கொள்ள, இந்த செய்தி தெரியும் போது இது நம்மளை பாதிக்குதான்னு தெரியல. நம் கண் முன்னால் நடக்கிற அரசியல்வாதிகளுடைய காரியங்களை ரொம்ப அதிகமாக பேசுகிறோம். ஆனால் பரலோகத்துக்கு ஜனங்களை ஆயத்தம் பண்ணுகிற அந்த சேனைகளிலே பிசாசு போராடும் பொழுது ஏற்படுகிற இழப்பை குறித்து சிந்திக்கிற திறன் இன்றைக்கு ஜனங்களுக்கு அற்று போயிற்று. கருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, எழுப்புதல் என்பது நீயும் நானும் கர்த்தருடைய வார்த்தையை உள்வாங்கி கொண்டு அதற்கு அப்படியே கீழ்ப்படியும் பொழுது நம்மை சுற்றி ஒரு மாற்றம் ஏற்படும். அதுதான் எழுப்புதல். அதுதான் எழுப்புதல். அது தேவனுடைய வார்த்தை. மனுஷர்கள் எனக்கு திரும்ப இப்ப புது தீர்க்க தரிசனங்கள்லாம் வருது. நேற்றைக்கு நான் சொப்பனத்துல பார்த்தேன். கர்த்தர் என்னோட பேசினார், உண்மையாகவே பேசினார். அது வேதத்திற்கு புறம்பாக இருக்கலாம், அது வேதத்துக்கு சம்மதம் இல்லாததாக கூட இருக்கலாம். ஆனா ஊழியக்காரங்க ஓங்கி சொன்ன உடனே அந்த ஜனங்கள், வேதத்தை அறியாத ஜனங்கள், நம்மள அநேகர் வேதத்தை படிக்கிறது இல்லை, படிச்சாலும் புரிகிறது இல்லை, ஆசையா படிக்கிறது இல்லை. திரள் கூட்டமான பெண்களுக்கு வேதம் தெரிவதில்லை. ஆகவே அவர்கள் அந்த இடத்துல போய் உட்கார்ந்து இருந்து அந்த ஊழியக்காரங்களோட தீர்க்க தரிசனத்தை கேட்டுக்கிட்டு அப்படியே ஏமாந்து வருகிறார்கள். ஆகையினால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய திருச்சபைக்கு சொல்லும் பொழுது, வானத்திலிருந்து வந்த தூதன் சொன்னாலும் அவன் சபிக்கப்பட்டவன் என்று சொன்னார். என கருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, வேதத்துல எழுதப்படாத, இந்த 66 புத்தகங்களிலும் எழுதப்படாத எந்த வார்த்தைகளையும் ஒரு ஊழியக்காரன் எனக்கு கர்த்தர் தரிசனமாக கொடுத்தார் என்று சொல்வானேயானால் அதை சொன்ன ஊழியக்காரனும் சபிக்கப்பட்டவன், அதை கேட்டு விசுவாசிக்கிறவர்களும் சபிக்கப்பட்டவர்கள். என கருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் எல்லாவற்றையும் தெளிவாக நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையை தான் சொல்லும்படியாக எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு சொன்னார். நாமும் அந்த வார்த்தையை தான் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். நீங்க மார்ட்டின் லூத்தருடைய வாழ்க்கையில, புராட்டஸ்டன்ட் இந்த எழுப்புதலுக்கு காரணமான மார்ட்டின் லூத்தருடைய வாழ்க்கையில ஜெர்மனி தேசத்துல அவர் போப்புக்கு எதிராக அவர்கள் உருவாக்கி இருந்த வேதத்துக்கு புறம்பான அந்த சட்டங்களுக்கு எதிராக அவர் கிளர்ந்தெழுகிறார். அப்போ
அவருக்குள்ள உருவான ஒரு சத்தியம், அவரோடு பேசிய சத்தியம் என்னவென்றால் ரோமர் 1:17 விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், கிரியைகளினால் அல்ல, பாவ மன்னிப்பு சீட்டினால் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். அன்னைக்கு என்ன நடந்தது? ஜனங்கள் பாவ மன்னிப்பு சீட்டை பெற்றால் பாவம் மன்னிக்கப்பட்டு விடும் என்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கி வைத்திருந்தார்கள். சுய முயற்சிகளாலும் ஆவிக்குரிய தவறான பயத்தினாலும் அடிமைப்பட்டிருந்த மக்களுக்கு இந்த சத்தியம் பேரானந்தத்தையும் ஆவிக்குரிய விடுதலையும் கொடுத்தது. அதுவரைக்கும் அவங்களுக்கு தெரியல. அவங்க முழுவதும் அந்த சபை சொல்லிக் கொடுத்த, அந்த போதகர்கள் சொல்லிக் கொடுத்த வார்த்தைகளை நம்பி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒரு மனிதன் எழும்பி விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்கிற சத்தியத்தை காட்டி கொடுத்த பொழுது ஒரு புரட்சி உண்டானது, ஒரு பெரிய ரிவைவல், ஒரு எழுப்புதல் உண்டானது. ஜனங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது. அதுவரைக்கும் அவர்கள் ஆவியிலே செத்த நிலைமையில இருந்தார்கள். கர்த்தருடைய வார்த்தையை மக்கள் நேரடியாக அறியாத சூழ்நிலையில் இருந்தார்கள். லத்தீன்ல தான் பைபிள் இருக்கும். பைபிள் எல்லார் கையிலையும் இருக்காது. அந்த லத்தீன் பைபிளை வாசித்து அந்த போதகர் என்ன வார்த்தை சொல்கிறாரோ அதுதான் அவர்களுக்கு சத்தியம். மார்ட்டின் லூத்தர் என்ன செய்தார்? அந்த வேதாகமத்தை ஜெர்மனி மொழியிலே மொழிபெயர்த்தார். அவரவர்களுக்கு அவர்கள் மொழியில வேதாகமம் கையிலே கிடைத்தது. ஜனங்கள் வேதாகமத்தை தங்கள் சொந்த மொழியிலே தங்களுக்கு புரியக்கூடிய மொழியிலே வேதத்தை படிக்க ஆரம்பித்தார்கள். ஒரு ரிவைவல் ஏற்பட்டது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகள், இன்னைக்கு எனக்கு ஒரு செய்தி வந்தது. ஒரு ட்ரைபல் ஏரியா 500 குடும்பம் தான் வசிக்கிறாங்க. 500 தான் போட்டுக்காங்க, மேபி 500 persons. அவங்க மொழியில போய் உட்கார்ந்து அந்த நியூ டெஸ்டமெண்ட்டை டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு மனிதர் சொல்கிறார், அதை படிச்ச உடனே அவருக்கு ஜீவன் வந்தது போல இருக்கு. அந்த வார்த்தை அவ்வளவு சந்தோஷம். அது வரைக்கும் அவருக்கு பக்கத்தில் உள்ள ஒரு மொழியில கிடைச்சிருக்கும், அங்க மேஜரா பேசுற ஒரு லாங்குவேஜ்ல கிடைச்சிருக்கலாம். ஆனால் தன்னுடைய தாய்மொழியில அந்த அந்த புதிய ஏற்பாடு கிடைத்த உடனே அவருக்கு ஒரு உயிர் வந்தது போல இருந்தது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, வார்த்தை வல்லமை உள்ளது. இன்னைக்கு நமக்கு தமிழில் அந்த வார்த்தை கிடைச்சிருக்கு. அதை அப்படியே ரசிச்சு படிக்கும் பொழுது அந்த வார்த்தை நமக்கு ஜீவனை கொடுக்கிறது. மூன்றாவதாக பாருங்கள், பரிசுத்தாவியானுடைய நிறைவு, பரிசுத்தாவியானுடைய அபிஷேகம் ஜீவனை கொடுக்கிறது. பாரம்பரிய திருச்சபைகளிலே இந்த பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை குறித்த விழிப்புணர்வு ஒரு காலத்தில் இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்பொழுது அந்த விழிப்புணர்வு வர ஆரம்பித்து விட்டது. சில இடங்களிலே இந்த பரிசுத்தாவி என்றாலே நான் தனிப்பட்ட திருச்சபைகளுக்கு ஓட வேண்டும் என்கிற தவறான சிந்தை இருக்கிறது. அருமையான போதகர் எடின்பரோ ஐயா உட்கார்ந்திருக்கிறார்கள், ஒரு அபிஷேகம் பெற்ற ஒரு பரிசுத்தவான். அவர்களும் நானும் இணைந்து ஒரு பெந்தேகோஸ்தே திருச்சபையில 3 நாள் கன்வென்ஷன் கூட்டம் நடத்தி இருக்கிறோம். என் அன்புக்குரிய தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அபிஷேகம் மிக மிக முக்கியம். ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுதுதான் இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையும். நாம அவர் அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரன் ஒரு கூட்டத்துல போய் நீ ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்கார்ந்து எழும்பி வருவதனால நீ உயிரடைய முடியாது. அந்த ஊழியக்காரனுக்குள் இருக்கிற அபிஷேகம் உனக்குள்ள வரணும். எசேக்கியேல் 37:9 பாருங்க. எசேக்கியேல் 37:9. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரனே நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை 4 இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடைம்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். கொலையுண்ட இவர்கள் உயிரடைம்படிக்கு, இந்த எலும்புகள் உயிரடையும்படிக்கு நீ ஊது. இந்த ஆவி இந்த இடத்துல வரணும். நீங்க யோவான் 6ஆம் அதிகாரம், யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்கள். யோவான் 3:8 காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது. அந்த வசனத்தின் கடைசியை வாசிக்கிறேன். ஆவியினால் பிறந்தவன் அவனோ அவனும் அப்படியே இருக்கிறான். இந்த அபிஷேகம் எங்க இருந்து வருதுன்னு தெரியாது. ஆனால் இந்த அபிஷேகம் வேண்டும் என்று தாகத்தோடு காத்திருக்கிற மக்களுடைய
அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட மனிதனுடைய மாற்றம் தான் இந்த அபிஷேகம் இப்பொழுது இவனுக்குள் வந்திருக்கிறது என்பதை நாம் உணர முடிகிறது. இதை யாரும் கண்ணில் பார்க்க முடியாது. ஆனால் இந்த அபிஷேகம் உலர்ந்த எலும்புகளை உயிருள்ள தேவனுடைய சேனையாக மாற்றும். இந்த அபிஷேகம் என்ன எப்படின்னா, நீங்க யோவான் 6:63 பாருங்கள். யோவான் 6:63. ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. இந்த அபிஷேகம் பெறும் என்பதாக ஒரு மனிதன் தன்னுடைய மாம்சத்துல எடுக்கிற எல்லா முயற்சிகளும் தோற்று போகும். முதல்ல அபிஷேகம் பெறாத மனுஷனுக்கு வேதமே புரியாது. எப்படிங்க பரிசுத்தாவியானவரை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளாத பட்சத்தில், பரிசுத்தாவியானுடைய நிறைவு பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் எப்படி அவர் எழுதிய வேதத்தை அவன் புரிந்து கொள்ள முடியும்? அவர்தானே திரியேக தேவனிலே இன்றைக்கு நம்மோடு வாழுகிற பரிசுத்தாவியானவர். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, அருமையான ஸ்டான்லி அண்ணன், இந்த பிஓஎம் பிளஸிங் வித் மிஷன் ஸ்டான்லி அண்ணன் சொல்லுவாங்க, தேவன் பரிசுத்தமுள்ள தேவன் பரிசுத்தத்தை வலியுறுத்துகிறார். ஒரு மனிதன் பரிசுத்தமாக வாழ்வது கடினம், இந்த அளவுக்கு பரிசுத்தமாக வாழ்வது கடினம் என்று எண்ணும் பொழுது, பரிசுத்தமாக நமக்கு வாழ்ந்து காட்டும்படியாக நம்மை போல ஒரு பாடுள்ள மனிதனாக தம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு தருகிறார். அவர் தேவனுடைய குமாரனா இருக்கிறபடினாலே அவர் வாழ்ந்து விட்டார், நம்மால் இப்படி வாழ முடியுமா என்று நாம் எண்ணுகிறபடினாலே எந்தெந்தைக்கும் நம்மோடு இருக்கும்படியாக அவர் பரிசுத்தாவியானவரை கொடுத்திருக்கிறார். ஆகையினால பரிசுத்தமா வாழுறதுக்கு நம்ம எந்த எஃபர்ட்டும் எடுக்க வேண்டியதில்லை. அவர் நமக்குள்ள வாசம் பண்ணி, அவர் நம்மை ஆளுகை செய்து, அவர் நம்மை வழி நடத்துவதற்கு நம்ம ஒப்புக் கொடுக்கணும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஆவியானவருடைய ஆளுகைக்கு நீங்கள் ஒப்புக் கொடுக்கப்படும் பொழுது, உங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது, நீங்கள் உலர்ந்த எலும்புகளா இருப்பீர்களே, ஆனால் நீங்கள் உயிரடைவீர்கள். மனிதர்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் அடங்காமல் கர்த்தருடைய சித்தத்தோடு கிரியை செய்கிற பரிசுத்த ஆவியானவர் சுதந்திரமாக நமக்குள் அசைவாடி அதன் மூலம் நமக்குள் வருகிற மாற்றமே எழுப்புது. யோவான் 20:22 பாருங்க. சீஷர்கள்லாம் இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு இந்த யூத மத தலைவர்களுக்கு பயந்து ஒரு அறைக்குள்ள கதவை பூட்டிக்கிட்டு உள்ள இருக்கிறாங்க. இப்ப அந்த ரூம்குள்ள யார் வர்றா? இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த கர்த்தர் அந்த அறைக்குள்ள வருகிறார். அவர் என்ன செய்கிறார் பாருங்கள், 22 இயேசு சீஷர்கள் மீது ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்றார். ஏன்னா பயந்திருக்கிற அவர்களுக்கு ஒரு தைரியம் வரும்படியாக, செயலற்றிருக்கிற அந்த சீஷர்கள் செயல்படும்படியாக கர்த்தர் அங்கேயே அவர்களுக்கு அபிஷேகத்தை கொடுக்கிறார், அங்கேயே அவர்களுக்கு ஆவியானுடைய நிறைவை கொடுக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நம்முடைய பயம் நீங்கும்படியாக, நாம் செயல்படும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிடைச்சிருக்கிறார். தீத்து 3:5 கடைசி வரிகளை பாருங்கள். தீத்து 3:5 பரிசுத்த ஆவியானவருடைய புதிதாக்குதலினாலும் அவனை விரட்சித்தார். செயலற்று போயிருந்த நாம் செயல்படும்படியாக அவர் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை கொடுத்து நம்மை புது மனுஷனாக்கி ரட்சிக்கிறார். அப்போஸ்தலர் 4:31 பார்க்கிறோம். அங்க பேதுரு, யோவான் எல்லாம் அங்க சபை தலைவர்கள் அண்ணா காய்பாலாம் மிரட்டி அனுப்புறாங்க, இனி போய் நீங்க இந்த மாதிரி ஊழியம் பண்ணக்கூடாது என்று சொல்லி. ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவருடைய சீஷர்களோடு சேர்ந்து ஜெபிக்கிறார்கள். எதற்காக ஜெபிக்கிறார்கள்? தங்களுக்கு அந்த பயம் தங்களை பாதித்து விடக்கூடாது. ஒரு பயம் ஒரு மனுஷனை பாதிக்குமே ஆனால் அவன் செயலற்றவனாக மாறிவிடுவான். அவன் அதுக்கு பிறகு அந்த மத தலைவர்கள் இனி இருக்கிறாங்க, இனி நம்மளால ஊழியம் செய்ய முடியாது என்று சொல்லி இது ஒரு செத்த சரீரமாக மாறிவிடும். அவர்கள் எதற்காக ஜெபிக்கிறார்கள்? இன்னும் வல்லமையோடு ஊழியம் செய்யும்படியாக, தேவன் தங்களை பலப்படுத்தும்படியாக, தைரியத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாக சொன்னார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இன்னைக்கு அநேக இடங்களிலே ரட்சிக்கப்பட்டவர்கள் ஏன்
ஒரு காலத்திலே அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் கூட தேவனுடைய வார்த்தையை அந்த சபைக்கு பயந்து, கூட்டத்துக்கு பயந்து, இந்த இடத்துல இதுக்கு மேல பேசக்கூடாது என்று பயந்து 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 சத்தியத்தை சொல்வதிலே பின்வாற்றம் அடைந்து விடுகிறார்கள். ஆனால் உண்மையான ஒரு அபிஷேகம் ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே இருப்பாரையானால் அவன் என்ன செய்வான்? தேவ வசனத்தை தைரியமாக சொல்லுவான். ஒரு அருமையான ஒரு சாட்சியை நான் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். ஹெப் ரைட்ஸ் அப்படின்னு ஒரு இடம். இது ஸ்காட்லாந்து தேசத்து பக்கத்துல இருக்கிற தீவு கூட்டம். இந்த இடத்துல ஜனங்களுக்குள்ள ஒரு தாகம் கர்த்தரை நோக்கி கதற ஆரம்பிக்கிறார்கள். ஏனென்றால் அந்த பகுதியில் பெரிய பாவங்கள், அதிகமான பாவம், மிக கொடிய பாவம். அப்போ ஒரு 2 சகோதரிகள் ஜெபிக்கிறார்கள். ஒருடைய சகோதரியுடைய பெயர் வந்து பெக்கி ஸ்மித். 84 வயசு. அவங்களுக்கு கண் பார்வை தெரியாது. 84. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அவங்களுடைய சகோதரிக்கு 82 வயசு, கிறிஸ்டினா. அவங்களுக்கு முடக்குவாத நோய். அவங்களால நடக்க முடியாது. ஒருத்தருக்கு கண் தெரியாது, ஒருத்தருக்கு நடக்க முடியாது. ஒருத்தருக்கு 84 வயசு, இன்னொருத்தருக்கு 82 வயசு. தங்கள் கண் முன்னாலே நடக்கிற அக்கிரமங்களுக்காக தேவனை நோக்கி இருந்த இடத்துல கதறி ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவர்களோடு சேர்ந்து இன்னும் ஒரு சிறு கூட்டம் மக்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. விளைவு என்ன என்று சொல்லி பாருங்கள். நைட் 2 மணி, விடியற்காலம் 4 மணி, தேவாலயங்கள் நிரம்பி வழிகிறது. இதுதான் எழுப்புதல். அந்த ஜனங்கள் கதற ஆரம்பிச்சிட்டாங்க. இது அதாவது தன் முன்னால ஜனங்கள் அழிகிறதை பார்த்து உண்மையான வேதனை அடைஞ்சு ஜனங்கள் கண்ணீரோடு தேவனை நான் நோக்கி கதறும் பொழுது ஒண்ணு நடக்கல. அதுதாங்க எழுப்புதல். அங்கே இரவு பகல் பாராமல் தேவாலயங்களை நோக்கி ஜனங்கள் ஓட ஆரம்பித்தார்கள். அவர்களுடைய பாவங்கள் அவர்களுக்கு அருவருப்பாக தெரிய ஆரம்பிச்சது. காலியாக கிடந்த திருச்சபைகள் நிரம்பி வழிய ஆரம்பித்தது. இது நாட்டிய கொட்டகைகளுக்கு தேடி ஓடின. அந்த வெள்ளக்கார தேசங்கள்ல கிளப்புகள் உண்டு. இந்த கிளப்புகளுக்கு நோக்கி ஓடுகிற வாலிபர்கள் ஆலயங்களை நோக்கி ஓடி வர ஆரம்பித்தார்கள். இப்படிப்பட்ட இந்த கிளப்புகள் எல்லாம் மூடப்பட்டது. மதுக்கடைகள் மூடப்பட்டது. இந்த ஜனங்கள் ஆலயங்கள்ல கூடி எந்த இசைக்கருவியும் இல்லாமல் அவர்கள் ஆவியில நிறைந்து பாடும் பொழுது அங்கு ஒரு பெரிய எழுப்புதல் அந்த தீவுகளிலே ஏற்பட்டது என்று சொல்லி ஒரு வரலாறு சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நாம் பலவீனமா இருக்கலாம், வயது அதிகமா இருக்கலாம், நமக்கு தேவை தாகம். அந்த தாகத்தை உருவாக்கும்படியாகத்தான் இந்த ஜனக்கூட்டத்தை குறித்த ஒரு தரிசனத்தை கொடுக்கும்படியாக கர்த்தர் எசேக்கியேல் அந்த இடத்திற்கு அழைத்து வருகிறார். இந்த கருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் ஏன் எழுப்புதலை கட்டளையிடுகிறார்? ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், சோர்ந்து போய் இருக்கிற ஜனங்கள் அவருடைய சேனையாக மாறணும். அது தூங்கி கொண்டிருக்க கூடாது. அது தூங்கி கொண்டிருக்க கூடாது. 84 வயசுல கண் தெரியல, ஆனா அவருடைய முழங்கால் ஜெபம் ஒரு பெரிய எழுப்புதலை இந்த தீவு கூட்டத்துல கொண்டு வந்தது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நம்மளால ஒண்ணு செய்ய முடியலனாலும் ஜெபிக்க முடியுமே. பெட்ரிட்டனா இருந்தா கூட ஜெபிக்கலாமே. நம்முடைய கண் முன்னால நம்முடைய தேசத்துல இருக்கிற அந்த பாவங்கள் நம்மளை பாதிக்கணும். நம்ம சபைகள்ல இருக்கிற அக்கிரமங்கள் நம்மளை பாதிக்கணும். கர்த்தர் நம்மை கொண்டு ஒரு பெரிய எழுப்புதலை நம்முடைய திருச்சபையில கொண்டு வருவதற்கு, நம்முடைய குடும்பத்துல கொண்டு வருவதற்கு, நம்முடைய தேசத்துல கொண்டு வருவதற்கு அவர் காத்திருக்கிறார். எசேக்கியேல் 37:10 பாருங்க. எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். ரொம்ப அழகா சொல்றாரு. எனக்கு என்ன சொன்னாரோ தேவன் அதை நான் சொன்னேன். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். வேதத்தின் வார்த்தைகளை உங்களுக்கு கற்பிக்கப்பட்டபடி நீங்கள் தைரியமாய் சொல்லுங்கள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இது கடைசி காலம். இது கடைசி காலம். எங்கோ எழுப்புதல் நடக்கும். எழுப்புதல் கூட்டம் வேண்டாம், அது நடக்கட்டும். உங்க பக்கத்துல நடந்து உங்களுக்கு போக முடியும், போங்க, போக வேண்டாம் நான் சொல்லல. ஆனால் அதனால் எழுப்புதல் நடந்துவிடும் என்று சொல்லி ஏமாந்து விடாது. ஒரு சின்ன கூட்டம் எழும்பணும். ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு கூட்டம் எழும்பணும். அது 4 பேரோ 5 பேரோ இருதயம் நொறுக்கப்பட்டவர்களாக,
என்னுடைய சபை எழுப்புதல் அடையணும், என்னுடைய திருமண்டலம் எழுப்புதல் அடையணும், என்னுடைய தேசம் எழுப்புதல் அடையணும், என் குடும்பம் எழுப்புதல் அடையணும். இந்த தரிசனத்தோடு நாம் கர்த்தரை நோக்கி கதறுவோமே ஆனால், எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளை, மத்தேயு 16:18 பாருங்க. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபைகளை கட்டுவேன், என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பாதாளத்தின் வாசல் என்றால் என்ன அர்த்தம்? இந்த சாத்தான் பாதாளத்துக்கு ஒரு அரண் அமைச்சிருக்கிறான், பாதாளத்துக்கு கீழே ஒரு அரண் அமைச்சிருக்கிறான், கோட்டை வாசல், அதுக்கு ஒரு கேட் போட்டிருக்கிறான். இந்த கேட்டை உடைச்சி சபை அந்த பாதாளத்துக்குள்ள இருக்கிற ஆத்துமாக்களை மீட்கணும். அதுதான் எழுப்புதல், அதுதான் எழுப்புதல். நாம் என்ன சொல்லுகிறோம்? சாத்தான் சபையை மேற்கொண்டு விடுவானோ, சபையை மேற்கொண்டு விடுவானோ என்று சொல்லி நாம் பயப்பட்டுக் கொண்டிருக்கோமே, அது அல்ல. சபை தேவனுடைய இராணுவமாக மாறி பாதாளத்தின் கதவுகளை உடைத்து, பாதாளத்துக்குள் ஏற்கனவே அடைத்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த எலும்புகளை உயிர் வரச் செய்வதுதான் எழுப்புதல். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவருக்கு நாம ஒப்பு கொடுப்போம். இன்றைக்கு நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். சோர்வடைந்திருக்கிற நம்முடைய குடும்பத்தார் எழுப்புதல் அடையணும், சோர்வடைந்திருக்கிற என்னுடைய திருச்சபை எழுப்புதல் அடையணும், சோர்வடைந்திருக்கிற என்னுடைய தேசம் எழுப்புதல் அடையணும். அதற்கு கர்த்தாவே என்னையும் ஒரு எசேக்கியேல் தீர்க்கதரிசியை போல வல்லமையாக பயன்படுத்தும் என்று ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை நம்முடைய பகுதிகளிலே கட்டளையிடுவாராக. ஆமென்.